நம்ம உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி கீரை வாரத்துக்கு ஒரு 2 டைம் சேர்த்துக்கோங்க. வயிற்று புண் நல்லாவே அறியும். முக்கியமாக அல்சரே வராது. நம்ம உடம்பையும் வெயிட் ஏறாமல் கண்ட்ரோலாக வச்சுக்கும். கீரையை நறுக்கி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1-2 நறுக்கி வச்சுக்கோங்க. நான் அரைக்கீரை எடுத்திருக்கேன், நீங்கள் எந்த கீரைனாலும் சேர்த்துக்கோங்க. கடாயில் 3 ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானது கடுகு, வரமிளகா, வெங்காயம் நறுக்கி சேர்த்து இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துருங்க. டெய்லியும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபிக்கும் லஞ்சுக்கு என்ன செய்யலான்ற ஒரு டிப்ஸுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக பொன்னிறமானதும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம நறுக்க வச்ச கீரையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கீரை முக்கியமாக குழந்தைகளுக்கு சேர்த்துக்கோங்க. அவங்க பிரெயின் வளர்ச்சிக்கு ரொம்பவுமே பெனிஃபிட்டாக இருக்கும். லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணுங்கள். கீரையில் உள்ள தண்ணியே இறங்கி வரும். அந்த தண்ணியோட நம்மளும் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். கீரை நல்லா வேகிறதுக்கு நம்ம ஊற்றின தண்ணியில் இஞ்சிட்டு ட்ரை ஆகும். அந்தளவுக்கு வேக வச்சுருங்க. நீங்கள் சைவம் பிரியராக இருந்தீங்கன்னா நீங்கள் முட்டை சேர்க்காம தேங்காய் பூ மட்டும் சேர்த்துக்கோங்க. அசைவம் சாப்பிடுவீங்க அப்படின்னா 2-3 முட்டை தாராளமாக உடச்சி சேர்த்துக்கோங்க. ஒரு சிலர் முட்டையை தனியாக உடச்சி அதை பொரித்து அதுக்கப்புறமா கீரையில் சேர்த்துப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி சேர்க்காம இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முட்டை சேர்க்கறதுனால அது இன்னும் சாஃப்டாகவும் செம்ம ருசியாகவும் இருக்கும். முட்டை நிறைய போட்டு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். போதும் அளவுக்கு நிறைய வாங்கி சாப்பிடுவாங்க. முட்டை பொரிக்கும் போது நீங்கள் சாம்பார், பருப்பு குழம்பு இல்லைனா ரசம் வச்சு பாருங்கள். இதுக்கு அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். குழம்பே இல்லைனாலும் கூட இது சூடான சாதத்தில் சாப்பிட்டா கூட அமிர்தமாக இருக்கும். ஃபைனலாக தேங்காய் துருவல் தூவிட்டு இதை ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இது செய்கிறது ரொம்பவுமே சிம்பிள் தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலில் மற்ற வீடியோ பார்த்துருங்க.